கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைய ஆவிக்குரிய வட்டாரத்திலே அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி சில நேரங்களிலே கீழே உருண்டு புரண்டு இதுதான் பரிசுத்தாவியின் அபிஷேகம், ஆவியானவருடைய அபிஷேகம் என்ற தவறான ஒரு சித்தரிப்பு காணப்படுகிறது. ஆனால் அபிஷேகம் என்றால் என்ன? வேதம் என்ன சொல்கிறது? அபிஷேகம் என்பது தெய்வீக வல்லமைகளை வெளிப்படுத்துவது, தெய்வீக ஆழங்களை வெளிக்கொண்டு வந்து கொடுப்பது. இதுதான் அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே இயேசு நன்மை செய்யக்கூடியவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கக்கூடியவராகவும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன என்றால், ஏற்கனவே இயேசு பரிசுத்த ஆவியானவரால் ஜனிப்பிக்கப்பட்டவராக அல்லது கன்னி மரியாளுடைய வயிற்றிலே உண்டானவராக காணப்பட்டார். கன்னி மரியாளோ புருஷனை அறியாதவளாய் இருந்தாள். பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் அசைவாடினார். அப்பொழுது மரியாள் கர்ப்பந்தரித்தாள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார். தேவன் கர்த்தராகிய இயேசுவை என்று சொல்லவில்லை, உலக இரட்சகரை என்று சொல்லவில்லை, மீட்பரை மேசியாவை என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக நசரேயனாகிய இயேசுவை என்று திட்டம் தெளிவுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நாசரேத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்? தன் தகப்பனுக்கு துணையாக தச்சு வேலை செய்து கொண்டிருந்தார். தகப்பன் செய்த தச்சு பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவராய் காணப்பட்டார். தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராக, தாய் சொல்லை தட்டாதவராக தேவ சமூகத்திலே அவர் காணப்பட்டார். ஒரு சராசரி, ஒரு சாதாரண மனிதன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று வெளிக்காட்டுவதற்கு முன்பாகவே தேவன் இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் எனக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்து அபிஷேகத்தின் ரகசியம் அறியாதவர்களாய், எனக்கு மாத்திரம் கிடைக்கவே கிடைக்காது, அதற்கு அதிகமான தெய்வ பக்தி இருக்கணும், தியாகம் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே நிபந்தனைகளை உருவாக்கி கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, நாசரேத் ஊரிலே தச்சு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரண இயேசுவை தேவன் அபிஷேகம் செய்தார். இரண்டாவதாக, யார் இயேசுவை அபிஷேகம் செய்தது என்ற கேள்வி வரும்பொழுது யோவான் ஸ்நானகன் அபிஷேகம் செய்யவில்லை, மத குருமார்களோ ரவிக்களோ அபிஷேகம் செய்யவில்லை, ரெவரண்டுகளோ பாஸ்டர்களோ அபிஷேகம் செய்யவில்லை, பிஷப்மார்கள் அபிஷேகம் செய்யவில்லை. ஒரு மனிதனை யார் அபிஷேகம் செய்ய முடியும்? வேதம் சொல்கிறது, தேவன் இயேசுவை அபிஷேகம் செய்தார். ஓகே,
எப்படி அபிஷேகம் செய்தார் என்று சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டதன் நோக்கம் என்ன? தேவ வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக, தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஏன் தெய்வீக வல்லமையை இயேசு பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழுமானால் அதற்கு பதில் என்ன? தேவன் இயேசுவோடு கூட இருந்தார். எப்பொழுது இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்யப்பட்டாரோ அந்த க்ஷணம் முதலாக தேவன் இயேசுவோடு கூட இருந்தார். அபிஷேகத்தின் பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? யூனிட்டி வித் காட், தேவனோடு ஐக்கியமாக இருத்தல். நாம் தேவனோடு இணைந்திருக்கவும் தேவன் நம்மோடு இணைந்திருக்கவும். எப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரோ அதே போல தேவ பிரசன்னத்திலே சஞ்சரித்து கொண்டிருத்தல். அது மாத்திரமா? அதே வசனம் மீண்டும் என்ன சொல்லுகிறது? தேவன் இயேசுவோடு இருந்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நன்மை செய்யக்கூடியவராய் காணப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, அபிஷேகத்தின் முதல் நோக்கம் தேவன் நம்மோடு கூட இருப்பது என்று சொன்னால், இரண்டாவது நோக்கம் நன்மை செய்வது. யாருக்கு? எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். தீமை அப்படிங்கிற சுபாவம் பிசாசுடையது, நன்மை அப்படிங்கிற சுபாவம் தேவனுடையது. அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடியவனாகவே இருக்க வேண்டும். அவன் மைண்ட் செட்டில் தீமைகளே வரக்கூடாது. தேவனுடைய சிருஷ்டிப்பை பாருங்களேன். மரங்களை படைத்தார், தனக்காக அல்ல, மற்றவர்களுக்கு காற்றை கொடுக்கும்படி, கனி வர்க்கங்களை கொடுக்கும்படி. மலர்களை படைத்தார், மற்றவர்களுக்கு வாசம் வீசும்படி. மழையை படைத்தார், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்படி. பூமியை படைத்தார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி. பிரியமானவர்களே, அபிஷேகத்தின் நோக்கம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை குணமாக்கக்கூடியவர்களாக, விடுவிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அபிஷேகம் என்பது கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி குதித்து உருண்டு புரண்டு போவது மாத்திரமல்ல. அவைகளும் ஒரு விதத்திலே அபிஷேகத்திலே உண்டு. ஆனால் அபிஷேகத்தின் பிரதானமான நோக்கம், 1, தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். 2, மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். 3வது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கக்கூடியவர்களாக, வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடியவர்களாக, பிசாசின் கட்டிலே காணப்படக்கூடிய பிள்ளைகளை விடுவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவனிடத்தில் கேளுங்கள். தேவனே அபிஷேகத்தில் நிரப்பக்கூடியவர். தேவனே என்னை அபிஷேகம் என்று கேளுங்கள். என்னோடு கூட இரும் என்று கேளுங்கள். தேவனே நன்மை செய்ய எனக்கு சொல்லித்தாரும் என்று கேளுங்கள். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் விடுவிக்க, குணமாக்க எனக்கு அனுகிரகம் செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் அபிஷேகித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.